ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் கஷ்டம் வரலாம், ஆனால் அந்த பொண்ணோட வாழ்க்கையே கஷ்டமானா? சாரி, இதை நம்ம இப்படி சொல்லக்கூடாது. ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் அமானுஷ்யம் வரலாம், எப்பயாவது ஒரு தடவை நடக்கலாம். ஆனால் வாழ்க்கையே அமானுஷ்யமானா அந்த பொண்ணால் அதை தாங்க முடியுமா? எஸ், இன்னைக்கு நம்ம ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு அவங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்களை, எவ்வளோ அமானுஷ்யங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அதே அளவுக்கு அவங்களோட கல்யாணத்துக்கு முன், கல்யாணத்துக்கு பின் சொல்லிட்டு மொத்தம் 3 பார்ட்டாக என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட உண்மை கதையை. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். கடலூரை சேர்ந்த சுதா அப்படிங்கிறவங்க எனக்கு இன்ஸ்டாகிராமில் அவங்க வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை எனக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆர்டராகவே போயிடுறேங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த குழந்தை பருவத்தில் நடந்த ஒரு அமானுஷ்ய சம்பவத்தை பற்றி தான் முதல்ல பார்க்க போகிறோம். சுதாவோட அப்பாவுக்கு அப்பா அம்மா கிடையாதுங்க. சுதாவோட அப்பா தர்மலிங்கத்துக்கும் அவங்களோட அம்மா சிவகாமிக்கும் 2 பேரும் கல்யாணமாகி 3 வருஷம் ஆகியும் குழந்தையே இல்லைங்க. இவங்க போகாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை, ஆனால் 3 வருஷமா இவங்களுக்கு குழந்தையே இல்லைங்க. சுதாவோட அப்பா தர்மலிங்கம் அவரோட ஊரில், இந்த கடலூர் பக்கத்தில் ஒரு கிராமம் தான் அவங்களோட சொந்த ஊர். அவருக்குன்னு சொந்தமான ஒரு வயல் இருக்குதாங்க, ஒரு கொஞ்சம் ஏக்கர் தான். தர்மலிங்கத்தோட அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அந்த வயல்வெளியிலேயே அவங்களுக்கு ஒரு கல் மாதிரி வச்சு தர்மலிங்கத்தோட அம்மாவை அவர் குலதெய்வமாக வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்கிறாருங்க. 3 வருஷமா குழந்தையே இல்லாத சிவகாமி என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது சுதாவோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா தெய்வத்தையும் வழிபட்ட மாதிரியே அவங்க வயல்வெளியில் இருக்கிற அவங்க மாமியாரை, அதாவது தர்மலிங்கம் வச்சு கும்பிட்டுட்டு இருக்கார் இல்லையா குலதெய்வமா, அவங்கள வழிபட ஆரம்பிக்கிறாங்க. அம்மா, எனக்கு வயிற்றில் புள்ள பூச்சி எதுவும் உண்டாக மாட்டேங்குது, நான் வேண்டாத தெய்வம் இல்லை, பார்க்காத கோயில் இல்லை, நீங்கள் உங்களை நான் மனசார வேண்டுறேன், எனக்கு ஒரு குழந்தை வரம் கொடுத்தாயி அப்படிங்கிற மாதிரி மடிப்பு செய்யந்தி வேண்டுறாங்க. அவங்கள வேண்டினதுக்கு ஒரு பலனா சுதாவும் பிறந்திருக்கிறாங்க. 3.5 வருஷத்துக்கு அப்புறமா தர்மலிங்கத்துக்கும் சிவகாமிக்கும் பிறந்த பொண்ணு தான் சுதா. அவரோட அப்பா அம்மா 2 பேருமே ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னே சொல்லலாமாங்க. ஸோ சுதாவோட அம்மா வீட்டு வேலைலாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம். அவங்களோட அப்பா தர்மலிங்கம் இருக்கார் இல்லையா, அவர் டீ கடையில் மாஸ்டராக வேலை பார்த்துட்டு இருக்கிறாருங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒவ்வொரு பக்கம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அடையாளம், அதாவது ஒரு டிஃபன் சென்டர் ஓப்பன் பண்ணுறாங்க அதே ஊரில். ஸோ அவங்க வச்சு அந்த டிஃபன் சென்டர் நல்லாவே ரன் ஆக ஆரம்பிச்சிருக்குது. இப்படியே கொஞ்சம் வருஷங்கள் ஓடுது. சுதா இப்போ 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அஸ் யூஸ்வல் சுதா ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறமா அவங்களோட டிஃபன் சென்டரில் தான் உட்காந்துப்பாங்களாம். அவங்க அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்களாங்க. இப்போ இந்த டிஃபன் சென்டர் இவங்க 3 பேருமே நல்லா உழைக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே நல்லா அவங்களுமே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்திருக்கிறாங்க படிப்படியாக. ஆனால் பொதுவாகவே எல்லாருக்கும் நடக்கிற ஒன்று தாங்க. இப்போ நம்ம ஒரு இடத்துல போயிட்டு ஒரு கடையை போட்டு நம்மளோட உழைப்பில் நம்ம வேர்வை சிந்தி நம்ம மேலே வர்றது பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பிடிக்காது. அதாவது நமக்கு ஆப்போனண்ட்டாக இன்னொரு கடை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற கடைகளில் எவனோ ஒருத்தன் இவங்க கடை மேலே ஏதோ சூனியம் வச்சானா இல்லை செய்வனை வச்சானான்னு தெரில, நல்லா போயிட்டு இருந்த கடை கொஞ்சம் கொஞ்சமாக அடியாக ஆரம்பிக்குது. நிறைய நஷ்டம்லாம் வர ஆரம்பிக்குது. இவங்க அப்பாவுமே ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி அந்த வெறுப்பு துருப்பை யார்கிட்ட காட்ட முடியும், ஒரு மாதிரி ஆகுறாருங்க. இது வரைக்கும் நல்லா இருந்த குடும்பம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது தர்மலிங்கம் அவங்க ஒய்ஃப் சிவகாமி கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் குடும்பத்துக்குள்ளே வெடிக்க ஆரம்பிக்குதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடையை இழுத்து மூடுற அளவுக்கு நஷ்டத்துக்கு தள்ளப்படுறாங்க. இவங்க அப்பா தர்மலிங்கமே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி அலைகிறாருங்க. இப்போ இவரோட ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே சரியில்லைங்கிற பட்சத்தில் இவரை தர்காவுக்கு கூட்டு போயிருக்கிறாங்க. தர்காவுக்கு கூட்டு போயிட்டு அங்கே மந்திரிச்சு விட்டு அவங்க சில பரிகாரங்கள்லாம் பண்ண வச்சுருக்கிறாங்க. வெளியவும் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே பண்ணி அனுப்புனதுக்கு அப்புறமா கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருந்திருக்கிறாருங்க. நார்மலாக போயிட்டு இருந்திருக்கு எப்பயும் போல். ஓரளவுக்கு எந்திரிச்சு வர நேரத்தில் மறுபடியும் அவர் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதாவது பெத்த பொண்ணையே கொல்ற அளவுக்கு கொல்லணும் அப்படிங்கிற ஒரு மைண்டில் அலைஞ்சிட்டு இருந்திருக்கிறாருங்க. சுதாவோட அம்மா சிவகாமி இல்லை அப்படின்னா இவங்க சுதா எப்போவோ இறந்துருப்பாங்களாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட மைண்டு வேற மாதிரி போயிருக்குதுங்க. அவங்கள கொன்றணும், இந்த பிள்ளையை கொன்றணும், இவளை கொன்றணும், அவளை கொன்றணும், நான் ஏன் உயிரோட இருக்கிறேங்கிற மாதிரி ஒரு மாதிரி சித்தப்பிரம பிடிச்ச மாதிரி அலைஞ்சிட்டு இருந்திருக்கிறாரு. இப்போ சிவகாமிக்கு ஒன்றுமே புரியலைங்க. என்னடா அது, இப்போ தான் போய் தர்காவில் பார்த்துட்டு வந்தோம், கொஞ்ச நாளைக்கு நல்லா இருந்தார், ஒரு 10 நாளுக்கு அப்புறமா மறுபடியும் இதை மாதிரி ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசித்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ மறுபடியும்
மறுபடியும் அதே தர்காக்கு இவரை கூட்டு போயிட்டு இந்த மாதிரிலாம் நடந்துருச்சுங்கன்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க. அந்த பாய் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு. அது போக இவரோட உடம்புல இருந்து சின்ன சின்ன உருண்டைங்க, ஏதோ கருப்பு கருப்பாக சின்ன சின்ன உருண்டெல்லாம் வந்து எடுத்துருக்குறாங்க. அப்புறமா தர்காவில் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஒரு 21 நாள் தகடில் இருக்கிறது போகிறது, கோவிலில் போயிட்டு அது நிறைய மாந்திரிக ரிலேட்டடாக செஞ்சாங்கண்ணா. செஞ்சு வயிற்றுலேருந்து மருந்து குட்டி குட்டியாக மிளகு சைஸில் மருந்தெல்லாம் வெளியில் எடுத்தாங்க. இந்த குடும்பம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்ச யாரோ ஒருத்தர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் யார் இதெல்லாம் பண்ணுறாங்கங்கிறது சுத்தமாக புலப்படலைங்க. நிறைய ப்ரொசீஜர்லாம் பண்ணதுக்கப்புறமா, அதாவது இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணதுக்கப்புறமா அந்த உருண்டையெல்லாம் வயிற்றுலேருந்து எடுத்ததுக்கப்புறமா அவர் நல்லா இருந்திருக்கிறாருங்க. மறுபடியும் கடையை ரீஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா பீக்கில் போயிருக்குது. ஒரு 10 வருஷத்துக்கு எப்பவும் போல, அதாவது நார்மலாக அவங்க அப்பா எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி தான் இருந்திருக்கிறாரு. குடும்பமுமே நல்லா சந்தோஷமாக அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு கரெக்டாக போயிட்டு இருந்திருக்குதுங்க. ஆனால் 10 வருஷத்துக்கு அப்புறமா அகைன் அவங்க அப்பா ஒரு மாதிரி அப்நார்மலாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறார். எதனால் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு சிவகாமிக்கு ஒரே கோபங்க. என்னடா அது நம்ம பாட்டுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கோம், மறுபடியும் இந்த மாதிரி ஆகிட்டே இருந்துச்சுன்னா எதனால் இது நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. தர்மலிங்கம் வேற ஒரு பொண்ணு கூட அஃபேரில் இருந்திருக்கிறார், அதாவது கள்ளக்காதலில் இருந்திருக்கிறார். இந்த விஷயம் அவரோட வைஃப் சிவகாமிக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டில் பெரிய சண்டை வந்திருக்குது. அப்பயுமே அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணு தான் வேணும், நீங்களாம் எனக்கு முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறார். ஆனால் அவங்க அப்பா அந்த மாதிரியான கேரக்டரே கிடையாதாங்க. அது அவங்க வைஃபுக்குமே தெரியுங்கிறனால தான் அவரை லேஸ்ல விடாம அவரை மறுபடியும் அந்த தர்கா கூட்டு போயிட்டு அவருக்கு உண்டான அந்த பரிகாரங்கள் வெளியே கோயிலுக்கெல்லாம் கூட்டு போயிருக்கிறாங்க. எங்கெங்க என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி இவர் நார்மலா இல்லையாங்க, அந்த பொம்பளை தான் வேணும்னு ஒத்த காலில் நின்றுக்கிறாரு. இப்போ வேற வழி இல்லாம இந்த வீடை, ஒருவேளை இந்த வீடோட ராசி எப்படி இருக்குதோ, இந்த வீட்டு மேல யாருன்னா எதனா வச்சிருப்பாங்களோ, நம்ம வேற எதனா வாடகை வீட்டுக்கு போயிடலாம், இடமாற்றம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜாதகத்திலும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இடமாற்றம் பண்றாங்க. இவங்களோட வீடை விட்டுட்டு வாடகைக்கு ஒரு வீட்டுக்கு போறாங்க. புதுசா இவங்க வாடகைக்கு போன வீட்டில் வெளியே இருக்கிறவங்க, அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் இவங்களை வந்து ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. சுதாவோட அம்மா சிவகாமி மனசுல ஒருவேளை நம்ம வீட்டுக்காரரை பத்தி உங்களுக்கு தெரியும் போல, அதனாலதான் நம்மளெல்லாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி பார்க்கறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருந்திருக்குது. அதனால கண்டுக்காம விட்டுறாங்க. ஆனால் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது. வெளியே இவங்க வாசல் தொளிச்சிட்டு இருக்கும் போது வெளியே இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இவங்க போய் கேட்டிருக்காங்க, நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், ஒரு வாரமா யாரும் வந்து பேசவும் மாட்டேங்கிறீங்க, ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்க்குறீங்க, உங்களோட பார்வையே சரியில்லையே, என்ன அசிங்கமாக பார்க்குறீங்களா, என்னதான் சொல்ல வரீங்க, ஏதோ சொல்ல வரீங்கன்னு தெரியுது, சொல்லுங்க பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இவங்க கோபமாக கேட்டா, மா நீ ஏம்மா இந்த வீட்டுக்கு வந்த, அதுவும் வயசு பிள்ளைய வச்சுக்கிட்டு, உனக்கு இந்த வீட்டை பற்றி தெரியுமா, இந்த வீட்டில் என்ன நடந்துச்சு தெரியுமா, இந்த வீடே ஒரு பேய் வீடுமா, இங்கேயுமா அவன் பிள்ளைய கூட்டிட்டு வந்தங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இப்பதான் சிவகாமிக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இவங்க எல்லாருமே இவங்களை ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்ததுக்கு காரணம் அவங்க இந்த விஷயத்தை கன்வே பண்றதுக்கு தான் வந்திருக்காங்க. ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியாம இருந்திருக்காங்க. இவங்க இருக்கிற அந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, அந்த வீட்டுக்கு மொத்தம் 2 டோருங்க. கொல்லப்புற கதவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கொல்லப்புற கதவுக்கு பின்னாடி ஒரு கார்டன் ஏரியா மாதிரி இருக்குமாங்க, காடு மாதிரி இருக்குமா. முன்னாடி ஒரு டோர் எப்பயும் போல உள்ள போறதுக்கு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு பெட்ரூம், பாத்ரூம். இப்பதான் சிவகாமிக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இவங்க ஒரு டாக் வளர்க்குறாங்களாங்க. அந்த நாயை அங்க அந்த இப்ப புதுசா போயிருக்கிற வீட்டுல பின்னாடி தான் எப்பயுமே கட்டி போடுவாங்க, கொல்லப்புறத்துல தான் கட்டி போடுவாங்க, இல்லைன்னா முன்னாடி வாசலுக்கு வெளியே கட்டி போடுவாங்க. வாசலுக்கு வெளியே கட்டி போடுறதுக்கு இடம் இல்லாத காரணத்தினால பின்னாடி கொல்லப்புறத்துல தான் கட்டி போடுவாங்களாங்க. அது வந்த நாள்ல இருந்தே இப்போ வரைக்கும் இந்த இவங்களுக்கு இந்த விஷயம் தெரியுது இல்லையா, இது நாள் வரைக்கும் கத்திக்கிட்டே இருக்குமா. நைட்லாம் தூங்கவே விடாதான், ரொம்ப ஒரு மாதிரி குலைக்குமாங்க, எதையோ பார்த்து ஆக்ரோஷமா குலைக்குமா, அந்த செயினை அத்துட்டு போற அளவுக்கு குலைக்குமாங்க. அதுக்கு இவங்க அந்த டாக்கை தான் போய் திட்டுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது, இந்த வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருந்தனால தான், அதுவும் அந்த கொல்லப்புறத்துக்கு பின்னாடி இருக்கிறனால தான் அவன் கத்திக்கிட்டே இருக்கிறான். இப்போ சிவகாமிக்கு ஒரு பயங்க, வயசு பொண்ணு வீட்டில் இருக்கிறா, பயந்துட்டானா என்ன பண்றது, இதை அவங்களோட புருஷன்கிட்ட சொல்லணும். அவர் இங்க வரதே இல்லை, எப்பயாச்சும் ஒரு தடவை தான் இங்கிட்டு வராரு. இதை எப்படி சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்த தருணத்துல தான் அவங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு ஒரு 12:30 மணி இருக்குமாங்க, நாய் கத்துற சத்தம் கேட்குது, அதிகமாக குலைக்குது. இன்னைக்கு அவன் எதை பார்த்து தான் குலைக்கிறாங்கிறத நான் பார்த்துடுறேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிருக்கிறாங்க, திருநீர்லாம் கையில் எடுத்துக்கிட்டு. வெளியே போய் பார்த்தா கொல்லப்புற கதவு ஓப்பன்ல இருக்கு. அவன் கத்திக்கிட்டு இருக்கிறான் யாரையோ பார்த்து. அந்த பக்கம் ஏதோ ஒரு நிழல் தெரியுது. கொல்லப்புறத்துக்கு அந்த பக்கம் அடுத்த வீட்டில் வந்து ஒரு லைட் எரியுமா, குண்டு பல்ப். அந்த வெளிச்சத்துக்கு ஏதோ ஒரு பொண்ணோட ஷேடோ இங்கிட்ட தெரியுதுங்க அந்த கதவு கிட்ட. என்னடா அதுன்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு மாதிரி பயந்து போய் யாரான்னு சொல்லி போய் பார்க்கலாம், இல்லை கதவையாச்சும் மூடி விட்டுறலாம், அவனை உள்ள கூப்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்கிறாங்க. ஆனா வெளியே போய் பார்த்த சிவகாமிக்கு ஒரு ஷாக்குங்க. அவங்க பொண்ணு
இந்த கதை அனுப்புனாங்க இல்லையா சுதா, அந்த காட்டு பகுதியில் அந்த கொல்லப்புறத்துக்கு வெளியே இருக்கிற தோட்ட பகுதியில் நின்று ஒரு மாதிரி இருக்கிறாங்களாங்க. அது சுதாவே கிடையாதான், எதோ பண்றாங்களாம். முடியெல்லாம் முன்னாடி விரிச்சு போட்டு மேலே பார்க்குறாங்களாம், சைடில் பார்க்குறாங்களாம். இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து குழம்புறாங்களாம். ஏதோ ஒரு மாதிரி வியர்டா பிஹேவ் பண்ணுறாங்க. இவங்க பதறி அடிச்சுட்டு போய் அவங்கள பிடிச்சி என்னமாச்சுன்னு சொல்லி கேட்டா, உள்ள போ, வராத, போ, உள்ள போ, வெளியே போ, இந்த வீட்டில் இருக்காத, வெளியே போ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அவங்க வீட்டுக்காரர் வேற வீட்டில் இல்லை. சிவகாமிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு மாதிரி அழுதுகிட்ட ஒரு 1/4 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா ஒரு வழியா அவங்க பொண்ணு கூப்பிட்டு வந்து உள்ள தூங்க வச்சுட்டு, அந்த டாக் வெளியே கட்டிப்பட்டிருக்காங்க இல்லையா, அவனையும் உள்ள கூப்பிட்டுட்டு கொல்லப்புற கதவை மூடிட்டாங்களாங்க. இப்போதான் சிவகாமிக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. சுதாக்கு இருட்டுனாலே பயமாங்க. இருட்டை பார்த்தாலே பயப்படுவாங்களாம். அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு தான் நைட்டு வெளியே ரெஸ்ட் ரூம் போகணுனாலோ இல்லை எங்கே போகணுனாலோ அவங்க அம்மாவை தான் கூப்பிடுவாங்களாம். அவங்க ஒரு பயந்த கேரக்டர். அப்படி பயப்படுற பொண்ணு கொல்லப்புற கதவை திறந்துட்டு நைட்டு 12:30 மணிக்கு மேலே லைட்டு கூட போடாமல் வெளியே போய் ஏன் நிற்கணும்? ஏன் ஒரு மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணணும்? இது மட்டும் இல்லை, அடுத்த நாள் அவங்க அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அவங்க அப்பாவை போட்டு அடின்னு அடிச்சிருக்கிறாங்க சுதா. அவங்க அப்பா மேலே மரியாதையான பொண்ணாங்க. அவங்க அப்பா ஒரு முறைச்சாலே பயப்படுற பொண்ணா. ஆனால் அவங்க அப்பாவை போட்டு அடின்னு அடிக்கிறது, பறன்றது, டேய் உன்னை நான் கொன்றுவேண்டாங்கிறது, இந்த வீட்டை விட்டு வெளியே போடாங்கிறது, இந்த வீட்டை விட்டு நீங்கள் எல்லாருமே வெளியே போங்கடான்னு ஒரு மாதிரி அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்னா நாளுக்கு நாள் அதிகமாகுதுங்க. நைட்டு மட்டும் பிஹேவ் பண்ணுறவங்க ஒரு மாதிரி அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுறவங்க மார்னிங் டைம்லேயும் பிஹேவ் பண்ணுறாங்க, மதிய டைம்லேயும் பிஹேவ் பண்ணுறாங்க, ஒன் டே ஃபுல்லாகவே அப்படி பிஹேவ் பண்ணுறாங்க. இப்போ சுதாவை மந்திரிக்கிறதுக்காண்டி வெளியே ஏகப்பட்ட கோயிலில் கேட்டு வச்சிருக்கிறாங்க. இவங்களை கூப்பிட்டா வரவே மாட்டாங்களாங்க. வாமா ஜாதகம் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஏமாற்றி கூப்பிட்டா கூட வரவே இல்லையா. இப்போ அவங்க அம்மா சிவகாமி ஒரு பிளான் பண்ணி ஆட்டோ வர வச்சு இவங்களுக்கே தெரியாமல் இவங்களை வலுக்கட்டாயமாக பிடிச்சி தூக்கிட்டு போயிருக்கிறாங்க ஆள் வச்சு. இவங்க அப்பாவுக்கு பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, அதே தற்காக்கு இவங்களை கூட்டு போயிருக்கிறாங்க. அந்த பாய் இந்த பொண்ணோட முகத்தை பார்த்தோன்னே இவங்க முகவாட்டம் சரியில்லை, இவங்களோட உடம்புல 2 ஆத்மா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. இப்போது சிவகாமிக்கு தூக்கி போடுதுங்க. என்னடா அது, ஒரு ஆத்மான்னு நினச்சோம், இப்போ 2 ஆத்மா, ஏதோ ஒன்று இருக்குன்னு தெரியும். ஆனால் 2 ஆத்மானா எனக்கு புரியல சாமி, எப்படியாச்சும் குணப்படுத்துங்க என் பொண்ணுங்கிறப்போ அவர் வந்து நீங்கள் நாளைக்கு வாங்க, இதே டைமில் நாளைக்கு இந்த பொண்ணை கூட்டுவாங்க, இப்போதைக்கு எதுவும் ஆகாத மாதிரி நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுக்குறேன், ஆனால் நாளைக்கு நீங்கள் வரும்போது ஒரு மந்திரிச்ச கயிறை உங்கள் பொண்ணோட கையில் கட்டுவேன், அதை கட்டினதுக்கப்புறமா உங்கள் பொண்ணை எந்த ஆத்மாவும் டிஸ்டர்ப் பண்ணாது, நார்மல் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வீட்டுக்கு அனுப்பிடுறாருங்க. சிவகாமியும் சுதாவும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சிவகாமிக்கு ஒரே குழப்பங்க. இந்த வெளியே இருக்கிறாங்க இல்லையா, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொன்னது, ஆல்ரெடி இந்த வீட்டில் ஒரு பொண்ணு தூக்கு மாட்டி இறந்துட்டா, வீட்டோட கஷ்டம் தாங்காமல் தூக்கு மாட்டி இறந்து போன ஒரு பொண்ணோட ஆத்மா இந்த வீட்டில் சுற்றுதுங்கிறது தான் முதல்ல அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த பாய் என்னடானா இவளோட உடம்புக்குள்ளே 2 ஆத்மா இருக்குங்கிறாரே. அப்போ எனக்கு ஒன்றுமே புரியலையே, ஒரு பொண்ணு தானே இறந்துருக்குது, இன்னொரு ஆத்மா யார்? இப்படியே குழப்படியிலே இருந்திருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு அதே 12:45 வெளியே ஒரு சத்தம். கார்டன் ஏரியாவில் நாய் கத்தவே இல்லைப்போ, நாய் அமைதியாக படுத்துக்கிட்டு ஒரு மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்குது. இவங்க அம்மா எந்திரிச்சு போயிருக்கிறாங்க, பக்கத்தில் பொண்ணை காணுமேன்னு சொல்லிட்டு கொல்லப்புறத்தில் அந்த கொல்லப்புற கதவு ஓப்பனில் இருக்குது. இவங்க போய் வெளியே போய் பார்த்தா அதே மாதிரி முடியை முன்னாடி விரித்து போட்டு இந்த வயசானவங்களாம் உட்கார்ற மாதிரி ஒரு மாதிரி சமணங்கால் போட்டு அந்த கார்டன் ஏரியாவில் உட்காந்துக்கிட்டு யாரு கூடயே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குது இந்த பொண்ணு. இதை பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கு ஷாக்கு. என்னடா அது, இந்த பொண்ணு இந்நேரத்தில் போய் இப்படி உட்காந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பாய் கொடுத்த விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்குறாரு, அதை எடுத்துகிட்டு வந்து அவங்க மேலே போட்டுடலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அப்போது அந்த பொண்ணு ஒரு மாதிரி வியர்டாக திரும்பி இருக்கிறாங்க. அந்த பொண்ணோட முகமே கிடையாதான் அது. இவங்க அம்மா ஷாக்காகி அப்படியே நிற்கிறாங்க. யாருமா நீ, என் பொண்ணை ஏமா பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறேன், நாங்கள் ஆல்ரெடி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோமா, என் பொண்ணு எனக்கு ரொம்ப முக்கியமா, தயவு செஞ்சு விட்டு போயிருமான்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மாவுக்கு தெரியுது அந்த முகத்தை இதுக்கு முன்னாடி அவங்க எங்கேயோ பார்த்துருக்குறாங்க. எங்கேயோ ஒரு பார்த்த ஒரு முகம் அந்த அவங்க பொண்ணோட முகத்தில் தெரியுது. அவங்க உடம்புல ஏதோ ஒரு ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மா அவங்க அம்மா கிட்ட பேசுது, சிவகாமி கிட்ட. புள்ள வரம் கேட்டால் மட்டும் பத்தாது சிவகாமி, அந்த பிள்ளைக்கு எதனா ஒரு கஷ்டம்னாலும் நீ என்கிட்ட தானே வருவ அடுத்து, அப்புறம் ஏன் இப்போ வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுற? நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன், என் பேத்தியை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும்டி, போடி உள்ளங்கிற மாதிரி அரட்டி இருக்கிறாங்க ஒரு மாதிரி. இப்போ தான் சிவகாமிக்கு புரிய வருது, அவங்களோட பொண்ணோட உடம்புக்குள்ளே இருக்குது அவங்க வீட்டுக்காரர் இருக்கார் இல்லையா தர்மலிங்கம், அவர் வயல்வெளியில் அவங்க அம்மா இறந்ததுக்கு சாமி கும்பிட்டார் இல்லையா, குலதெய்வமாக வச்சுருக்கிறார் இல்லையா, அவங்கள கும்பிட்டதுக்கப்புறம் பிறந்தவங்க தான் சுதா. அவங்களோட ஆத்மா அவங்க பொண்ணோட உடம்புக்குள்ளே தான் இருக்குது.
இதை பார்த்தோன்னே கையெடுத்து கும்பிட்டுட்டு இவங்களுக்கு போகவும் மனசு இல்லை, நிற்கவும் மனசு இல்லை, வலுக்கட்டாயமாக ஆட்டோவில் தூக்கி போட்டு கொண்டு போன பொண்ணு இப்போ அவங்களே ஆட்டோவில் ஏறி வராங்க தர்காவுக்கு. தர்காவில் இருக்கிற பாயும் அந்த சுதாங்கிற பொண்ணும் பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க. எங்களுடைய பாட்டி வந்து என்னோட உடம்புல ஏறிக்கிட்டாங்க. அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த குடும்பம் வந்து ரொம்ப சிக்கல் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த குடும்பத்தை நான் என்றைக்கும் காப்பாற்றுறதுக்கு நான் இவ கூடயே தான் இருப்பேன். இவ அம்மா தான் வந்து நீங்கள் தான் எனக்கு வந்து துணையாக இருந்து எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து அவள் கூடவே இருப்பேன். எவளுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, நான் என் பேத்தி கூடவே தான் இருப்பேன், அவளை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் அவள் வாழ்க்கையை நான் வந்து எந்த விதத்துலையும் தொந்தரவு பண்ண மாட்டேன். அவளுக்கு ஆக மொத்தம் சுதாக்கு பிடிச்ச பிரச்சனை ஓரளவுக்கு விடுதுங்க, மொத்தமாகவே விட்டுருதுங்க. ஆனால் அவங்க அப்பா தர்மலிங்கத்துக்கு பேரலாக ஒரு பக்கம் அவரோட பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த பொம்பளை விட்டுட்டு அவர் வரமாட்டுறாரு, இவங்களுக்குமே பிடிக்கல. ஸோ சிவகாமி ஓரளவுக்கு மேலே பொறுமை இல்லாமல் யார் தான் பொறுமையாக இருப்பா? அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க அப்பாவை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்க தனியாக இந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு இவங்களோட குடும்பம் தனியாக பிரிஞ்சிருச்சு. தர்மலிங்கம் அவர் அஃபேர் வச்சிருந்த பொண்ணோட அவர் தனியாக போயிட்டாராங்க. இப்படியே கொஞ்சம் வருஷங்கள் கழியுது. இப்போ சுதா 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு காலேஜுக்கு ஜாயின் பண்ணுறாங்க. இப்போ கடலூரில் சுதா காலேஜுக்கு ஜாயின் பண்ண அப்புறமா அவங்களோட லைஃப் வந்து காலேஜ் லைஃப் நார்மலாக நல்லா தான் போயிட்டு இருந்திருக்குதுங்க. இருந்தாலும் அவங்களோட மனசுக்குள்ள இவங்க அப்பா அம்மாவோட சண்டை, இவங்களோட டிவோர்ஸ், இவங்களோட அந்த பிரிவினை எல்லாமே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆறாத காயமாகவே இருந்திருக்குதுங்க மனசில். அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். அவங்க அம்மா கஷ்டப்படுறத நினச்சி ஒரு மாதிரி ரொம்ப சங்கடப்படுவாங்களாம். ஸோ அவங்களோட மனசில் என்ன இருக்குன்னா, நம்ம அரேஞ்ச் மேரேஜ் மட்டும் பண்ணிடவே கூடாது லைஃப்பில். ஏன்னா அப்பாவும் அம்மாவும் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணாங்க. பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி அவங்களோட லைஃப் இப்படி கேள்விக்குறியாக ஆயிடுச்சு. நம்ம பண்ணால் லவ் மேரேஜ் தான் பண்ணணும். ஒரு பையனை நல்லா லவ் பண்ணி அவன் நம்மளை புரிஞ்சிருக்கிறானா, நம்ம அவனை புரிஞ்சிருக்கிறோமான்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணணுங்கிற ஒரு முடிவில் இருக்கும்போது தான் அவங்க காலேஜ்லேயே ஒரு பையன் சிதம்பரத்துலேருந்து வராரு. சிதம்பரத்துலேருந்து வர அந்த பையனும் சுதாவும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறது பேசுகிறதோடு இல்லாமல் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவரோட பேரு திவாகர். திவாகருக்கும் சுதாவை ரொம்பவே பிடிக்குமாங்க. இவங்க 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒரு நாள் என்ன இருக்குதுன்னா, திவாகர் வந்து லீவ் டைமில் நான் சிதம்பரத்துலேருந்து கடலூருக்கு வரப்போகிறேன், நீ வீட்டில் தானே இருக்கிற, நான் வந்து உன்னை பார்க்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணி கேட்டிருக்கிறாரு. இவங்க செம்ம கடுப்பில் இருந்துருக்குறாங்க. ஆல்ரெடி இவங்க வீட்டில் வேறு ஏதோ ப்ரெஷர் போயிட்டு இருக்கனால, டேய் நான் செம்ம கடுப்பில் இருக்கேன், தேவையில்லாமல் வந்து என்கிட்ட வாங்கி கேட்டிக்காத, நீ வராத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்களாங்க. இவங்க ஃபோனை வந்து சைலண்டில் போட்டாங்க. ஏன்னா திரும்ப திரும்ப திவாகர் கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாரு 4 தடவை. ஃபோன் போடாதன்னு சொன்னால் போடக்கூடாது, எதுக்கு திரும்ப திரும்ப இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு இவங்க கடுப்புல அன்னைக்கு ஃபுல்லாவே அவர்கிட்ட பேசவே இல்லையாங்க. அடுத்த நாள் காலையில காலேஜுக்கு போகும்போது தான் சுதாக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. சிதம்பரத்துல இருந்து கிளம்பி வர திவாகர், அதாவது இந்த சர்ப்ரைஸாக இவங்களை வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி வரதுக்காக தான் 4 தடவை ஃபோன் போட்டிருக்கிறாரு. இவங்க அட்டன் பண்ணவே இல்லை. சிதம்பரத்துலேருந்து கடலூருக்கு வர வழியில் திவாகர் பைக் ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட் அவுட் இறந்துட்டார். இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறமா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சிதம்பரத்துக்கு போய் பார்த்துருக்காங்க. திவாகரை இறந்த நிலையில உயிருக்கு உயிரை லவ் பண்ண ஒரு பையன், இவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு பையன் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் இவங்க தானோ, அதாவது நான் தானோ அப்படிங்கிற மாதிரி சுதாவோட மனசுக்குள்ள ஒரு ஆறாத வடு வருதுங்க. ஏன்னா இவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒருவேளை எடுத்திருந்தா, இவங்க எதனா பேசியிருந்தா வேற மாதிரி எதனா நடந்திருக்கலாமோ. இவங்களால அதை ஏத்துக்க முடியல. ஆல்ரெடி இவங்க ஏகப்பட்ட மன கஷ்டத்துல இருக்கிறாங்க. இப்போ லவ் பண்ண பையனும் இறந்து போயிட்டான். அந்த பையன் வீட்டுல இருந்து அவனோட போட்டோ, அவனோட ஒரு சட்டையை எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. இவங்களால அதை மறக்கவே முடியல. சுதா எப்போ திவாகரோட அந்த ஷர்ட்டும் போட்டோவும் எடுத்துட்டு வந்தாங்களோ அன்னையிலேருந்தே அவங்க வீட்டில் ஏகப்பட்ட அமானுஷம் நடந்திருக்குதுங்க. வீட்டில் மட்டும் இல்லை, அவங்க காலேஜ்லேயுமே அவங்கள யாரோ ஒருத்தர் பின்தொடர்ற மாதிரியே இருந்திருக்குதுங்க. நைட்டு தூங்கும்போது பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க படுத்திருக்கிற மாதிரி இருந்திருக்குது. பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க அம்மா கீழே படுத்துருக்குறாங்க, இந்த பொண்ணு கட்டிலில் படுத்துருக்குறாங்க. ஆனால் இவங்க கூட கட்டிலில் யாரோ ஒருத்தர் படுத்திருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுமாங்க, நல்லா தெரியுமா. ஆனால் யாருமே இருக்க மாட்டாங்களாம். இதே மாதிரியே இவங்களுக்கு ஏகப்பட்ட நெகட்டிவ் வைப் இருந்துக்கிட்டே இருந்திருக்குது. வீட்டுக்குள்ளே வந்து இருக்கும்போதே இவங்களுக்கு தலைவலிக்கிறது, எதுக்கு கோவப்படுறாங்கன்னே தெரியாதாங்க சுதாக்கு. ஒரு மாதிரி கோபமாக இருக்குமா, நரன்னு இருக்குமா, எதனா எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருப்பாங்களாம் வீட்டில். இதை வந்து அவங்க அம்மா சிவகாமியும் கவனிச்சுட்டு கேட்டிருக்கிறாங்க. அம்மா ஒன்றும் ஆகலைலம்மா, ஏன்னா அவங்க அம்மாவுக்கு தெரியும் ஆல்ரெடி அவங்களோட மாமியாரோட ஆத்மா வேற இவங்களோட உடம்புக்குள்ளே இருக்குது, அந்த மாதிரி தான் வந்து முன்னாடியே வந்து சொல்லியிருக்கிறாங்க பாயம். அப்போ என்ன அர்த்தத்தில் இவ இந்த மாதிரிலாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நார்மல் தான், எனக்கு ஒன்றும் இல்லை இல்லை, இந்த மாதிரி அந்த பையன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணும்போது, மா நான் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரிலம்மா, ஆனால் நீ கடந்து போகணும், நம்ம ஆல்ரெடி எவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறோம், எவ்வளோ பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கோங்கிறது உனக்கு தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆன் பண்ணுமா,
நீ படிப்பில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு, அதுதான் நீ எனக்கு கொடுக்குற ஒரு மரியாதை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சுதாக்கு அந்த இறந்து போன திவாகரோட அக்கா ஃபோன் பண்ணுறாங்க. என்னன்னு சொல்லி அட்டன் பண்ணி கேட்டால், உடனே நீ இந்த ஊருக்கு வா, நீ உடனே சிதம்பரத்துக்கு கிளம்பி வா, திவாகரோட வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்ன அந்த உடனே வாங்குறதுலையே இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு. இவங்களும் இவங்க அம்மாவும் கிளம்பி போய் பார்த்தா, சுதாக்கு இவங்களோட ஊரில் இவங்களோட காலேஜில் இவங்களுக்கு எப்படி அமானுஷம் நடக்குதோ, யாரோ ஒருத்தர் பக்கத்தில் படுத்துருக்குறாங்க, எனக்கு நெகட்டிவ் வைபாக இருக்குது, தலைவலிக்குது, கத்திக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது, எதுக்கு கத்துறேனே தெரிலங்கிற மாதிரி இவங்க எப்படி ஒரு மாதிரி அப்நார்மலாக இருக்காங்களோ, அதே மாதிரி திவாகர் இறந்த அந்த ஊர்ல, அந்த இடத்துல திவாகர் எந்த பைபாஸ்ல லாரியில் விழுந்து இறந்தாரோ அதே இடத்துல அவர் இறந்ததுக்கு அப்புறமா 4 ஆக்சிடென்ட் ஆங்க, ஸ்பாட் அவுட்டாம். அது மட்டும் கிடையாது, திவாகரோட வீட்டை சுற்றி இருக்கிற அந்த ஏரியாவில் திவாகரோட ஆத்மா சுற்றுது அப்படிங்கிறத திவாகரோட வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் சொல்லலை, அந்த ஏரியாவே சொல்லியிருக்கிறாங்க. நைட் ஆனாலே ஏதோ ஒரு அமானுஷம் நடக்குது, இங்கே ஏதோ சரியில்லை, நைட் நிறைய அன்டைம்லலாம் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரவங்களாம் எதையோ பார்த்து பயந்து விழுந்துருக்கிறாங்க, நிறைய பேர் இறந்தும் போயிருக்கிறாங்க. இதனால ஊரில் குறி சொல்கிற சாமியை வந்து உட்கார வச்சு எல்லாரும் குறி கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த திவாகரோட ஆத்மா இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு, அவன் இங்கேருந்து இன்னும் போகலை, இவனை வந்து ஆத்மாவை சாந்தி அடைய வைக்கணும்னா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க அக்காவெல்லாம் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு ஒரு யாகம் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க ஊரோடு சேர்ந்து சிதம்பரத்தில். பண்ணும்போது அந்த திவாகர் இறந்து போன திவாகரோட ஆத்மா ஒருத்தவங்களோட உடம்புக்குள்ளே ஏறி, நான் இங்கே தான் இருப்பேன், நான் வந்து அவளை வாழ விட மாட்டேன், நான் இறந்துட்டேன்ல அவளும் செத்துடணும். யாருப்பா? சுதா. பேய் ஓட்டுறவங்கள வச்சு, அங்கே இருக்கிறவங்கள வச்சு அவனோட ஆத்மாவை வர வச்சு பேசிட்டு இருந்தாங்க. அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு, உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுப்பா, அவள் வாழட்டும், நீ அவளை விட்டுரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சுதா இருக்கக்கூடாது, அவள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நானும் இங்கே தான் இருப்பேன், அவள் எனக்கு வேணும், என்னோட காதலி எனக்கு வேணும், அவள் இருந்தால் தான் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக இருந்திருக்கிறாருங்க. இவங்க என்னென்னமோ சொல்லி புரிய வச்சிருக்கிறாங்க அவங்க அக்காவே. டே, அந்த பொண்ணு பாவண்டா, அவங்க அம்மா ஆல்ரெடி அவங்கள பற்றி தெரியல உனக்கு, நீ லவ் பண்ண பொண்ணு தானடா, நீ இறந்துட்ட, அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குடா, அது படிக்கணும்டா, அது மூவ் ஆனாகி போட்டுண்டா, நீ வந்து புரிஞ்சுக்கூடான்னு சொல்லி எவ்வளவோ எடுத்து சொல்லி அவன் கேட்கவே இல்லையாங்க. அவளை நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மயக்கமாயிருக்க. இப்போ வேற வழி இல்லாமல் அந்த சாமியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த பொண்ணை நீங்கள் வர வைமான்னு சொல்லிட்டு தான் இவங்களுக்கு கால் வந்திருக்கு. இப்போ சுதாவும் அவங்க அம்மா சிவகாமியும் அங்கே கிளம்பி போயிருக்கிறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறமா அதே யாகத்தில் அந்த பையனோட ஆத்மா மறுபடியும் ஒரு ஆளோட உடம்புக்குள்ள போயிட்டு, அதாவது ஆப்போசிட்ல சுதா உட்காந்துருக்காங்க, இந்த பையனோட ஆத்மா அங்கே உட்காந்துக்கிட்டு, வந்துரு, என் கூட வந்துரு, நான் உன்னை விடமாட்டேன், நான் இறந்துட்டேன்ல, நீ மட்டும் இந்த உலகத்துலேருந்து என்ன பண்ண போற, நீ என் கூட வந்துரு, நம்ம காதலுக்காண்டி உயிரை விட மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசியிருக்கிறாங்க. அதுக்கு சுதா ஒரு வார்த்தை கூட மறுப்பு தெரிவிக்காம, நான் செத்துடுறேன், நான் உன் கூடயே வந்துடுறேன் திவாகர், நான் உன்னை அந்த அளவுக்கு நானும் விரும்புகிறேன், நானும் எப்படான்னு தான் இருக்கிறேன், நான் செத்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் திவாகருக்கு ஒரு மாதிரி ஆயிருக்குதுங்க. நீ சொன்னா நான் வருவேன் அப்படின்னதுக்கு, இல்லை நீ உன்னோட வாழ்க்கையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒருத்தவங்க மேலே ஏறினது சாமி, அந்த திவாகர் ஏறினது. சரி, நீ உன் வாழ்க்கையை பாரு, இதுக்கப்புறம் உன்னை எந்த விதத்துலையும் நான் வந்து தொந்தரவு பண்ண மாட்டேன், நீ சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு போயிட்டானா. ஸோ திவாகரோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது, அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரிய வருது. அவருக்கு பிண்டம் கொடுக்கறது, இந்த ராமேஸ்வரத்தில் போயிட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா திவாகரோட ஆத்மா சுதாவை வந்து டிஸ்டர்ப் பண்ணவே இல்லையாங்க. இந்த சம்பவம் எல்லாமே நடந்தது சுதா ஃபஸ்ட் இயர்லங்க. இப்போது கொஞ்சம் அப்படியே 2 வருஷம் போகுது. சுதா 3rd இயர் படிச்சுட்டு இருக்கிறாங்க, அதாவது ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்களோட காலேஜில். ஒரு நாள் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அங்கனக்குள்ளே ஒரு டீ கடை இருக்குமாங்க, இவங்களோட காலேஜுக்குள்ளேயே ஒரு டீ கடை இருக்குமா. அங்கே தான் அந்த பசங்க, காலேஜ் பசங்களாம் போய் டீ குடிக்கிறது, அங்கே நின்றுட்டு இருப்பாங்களாம், கூட்டமாக நின்றுட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு ஷாக்குங்க. அங்கே நின்றுட்டு இருந்த 4 பசங்களில் ஒரு பையன் இறந்து போன திவாகர், அப்படியே அச்சசல் அப்படியே திவாகரோட முகம். இவங்களுக்கு ஒரு ஷாக்கு. ஒருவேளை நம்ம இன்னும் அந்த பிரம்மையிலே இருக்கிறோமா, அவன் இறந்து போனதை நம்மளால ஏத்துக்க முடியலையா, யாரால ஏத்துக்க முடியும், ஃபர்ஸ்ட் லவ் இறந்து போனதை, அந்த மைண்ட்லயே இருக்கிறோமான்னு சொல்லிட்டு கிட்டக்கே போய் பார்த்துருக்காங்க. கிட்ட போய் பார்த்தாலும் அப்படியே, ஆனா திவாகர் கிடையாது அந்த பையன். அந்த பையனோட பேரு பிரசாந்த். ஒரே முகச்சாடையில நிறைய பேரை நம்மளே பார்த்துருப்போம் நம்மளோட வாழ்க்கையில. அதே மாதிரி தான் அவங்களோட இறந்து போன காதலனோட முகம் மறுபடியும் 2 வருஷத்துக்கு அப்புறமா அவங்களோட கண்ணில் படுது. இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிரசாந்த் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. பிரசாந்துமே இவங்களோட காலேஜ் தானாங்க. பிரசாந்த் கூட இவங்களோட பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக நட்பாகுது.
நட்பு காதல் ஆகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க போய் பிரசாந்த்கிட்ட ப்ரப்போஸும் பண்ணுறாங்க. நான் உங்களை லவ் பண்ணுறேன், உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. உங்களை மாதிரியே நான் ஆல்ரெடி எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லவ் இருந்தது, அவரோட பேர் வந்து திவாகர், உங்களை மாதிரியே இருப்பார்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் காட்டியிருக்கிறாங்க. அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னோடனே, அம்மா நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது, ஆனால் நான் வந்து உங்ககிட்ட ஃப்ரெண்டாக தான் பழகிட்டு இருக்கேன், இது நாள் வரைக்கும் நான் எந்த தப்பாக உங்ககிட்ட வந்து ட்ரீட் பண்ணதில்லை, உங்ககிட்ட பழகுனது இல்லை, அப்படி ஒரு எண்ணம் தான் நீ அழிச்சிருமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இல்லை நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்படியா, சரி ஓகே, நான் வந்து வேலைக்கு போகிறேன் சென்னைக்கு. இவங்களுக்கும் படிப்பு முடியுது, அவருக்கும் படிப்பு முடிஞ்சு சென்னையில் வந்துட்டு ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்றாரு. இவங்க எம்எஸ்சி மாஸ்டர் டிகிரி படிக்க போகிறாங்க இதே காலேஜில். நீ இந்த காலேஜ் முடித்ததுக்கப்புறமா இதே மைண்டில் இருந்தனா நீ சொல்லு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் அப்போதைக்கு சமாளிச்சுட்டு அவர் சென்னைக்கு போயிட்டாருங்க. ஆனால் 2 பேரும் கான்டாக்டில் தான் இருக்கிறாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இவங்க மாஸ்டர் டிகிரியும் முடிக்கிறாங்க. இப்போது பிரசாந்துக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, ஏங்க இப்போயும் நான் ஒரே முடிவாக தான் இருக்கிறேன், உங்களை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், உங்களுக்கு ஓகேவா, சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ஓகே தான், பட் இல்லை வேணாம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு மாதிரி திணறி இருக்கிறாருங்க. இப்போ இவங்க கேட்குறாங்க, ஏங்க உங்களுக்கு என்னை பிடிக்கலையா, ஓப்பனாக சொல்லிடுங்க. நான் காலேஜ் படித்து முடிக்கும்போது, நீங்கள் காலேஜ் படித்து முடிச்சுட்டு போகும்போது நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணேன், நீங்கள் அப்போ முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொன்னீங்க. அந்த காரணத்துக்காக நான் என்னோடய டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ வரைக்கும் நான் உங்களை தான் நினச்சிட்ருக்கிறேன். இப்போ வந்து சொன்னால் இப்போ நீங்கள் வேறு மாதிரி சொல்கிறீங்க, என்னங்க அர்த்தம்? உங்களுக்கு என்னை பிடிக்கலன்னா ஓப்பனாக சொல்லிடுங்க பிரசாந்த். அப்படிங்கும்போது தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைம்மா நான் வந்து ஒரு அனாதை, எனக்கு அப்பா அம்மா இல்லை, என்னோடய மாமா அத்தை தான் வந்து என்னை வளர்க்குறாங்க, சின்ன வயசுலேருந்தே எங்கள் மாமா அத்தை வீட்டில் தான் நான் வளர்ந்தேன், அவங்கள மீறி நான் எதுவும் பண்ண முடியாது. ஆக்சுவலாக இது எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் எங்கள் வீட்டில் போய் எங்கள் மாமாவுக்கு தெரியாமல் இந்த கல்யாணத்தை நான் பண்ணவும் முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் தான் இப்போயே நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் வேறு கேஸ்ட், நாங்கள் வேறு கேஸ்ட்டு, அதனால் இது செட் ஆகாதுமா, எனக்கு உங்களை பிடிக்கும், ஆனால் எங்கள் வீட்டை நினச்சா எனக்கு பயமாக இருக்குது, உங்கள் வீட்டை நினச்சாலும் பயமாக இருக்குது. எங்கள் வீட்டை நினச்சாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, எங்கள் வீட்டில் நான் எங்கள் அம்மா கிட்ட நான் பேசினா அவங்க புரிஞ்சுப்பாங்க, நீங்கள் உங்கள் அப்பா அம்மா கிட்ட, அது மீன் உங்கள் வளர்த்தாங்க இல்லையா அப்பா அம்மா மாதிரி, உங்கள் மாமா அத்தை கிட்ட போய் நீங்கள் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷனுங்க. 2 பேருமே போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசும்போது, அதாவது இவங்க போய் உங்கள் அம்மா கிட்ட பேசுகிறாங்க, அவர் போய் அவங்க மாமா அத்தை கிட்ட பேசும்போது 2 பேர் வீட்டு சைடுமே நோ சொல்லிடுறாங்க. ஒட்டும் இல்லை உறவும் இல்லாமல் தெரிஞ்சிட்டு இருக்கிற சுதாவோட அப்பா இப்போ வந்துக்கிட்டு அதை எப்படி ஜாதி விட்டு ஜாதி வந்து நீ கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்போ வராராம். அவர் சம்மதிக்க மாட்டேன், இதுக்கு நான் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம், இவங்க மாமா அத்தை 2 பேருக்குமே இல்லைப்பா அப்படிலாம் பண்ண முடியாதுப்பான்னு சொல்லிட்டு இவங்கள நிராகரிச்சிடுறாங்க. இப்போ 2 வீட்லையுமே நோ சொன்னதுக்கு அப்புறமா இவங்க 2 பேரால ஏற்றுக்க முடியலைங்க. பிரசாந்துக்கும் இவங்க மேலே ஒரு லவ் இருக்குது, சுதாவுக்குமே பிரசாந்த் மேலே லவ் இருக்குது. நடுவில் என்ன இந்த கேஸ்ட்டு இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, என்னன்னாலும் பரவாயில்ல இவன் தான்டா என் புருஷன்னு சொல்லிட்டு சுதா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, கடலூரில் போயிட்டு அவங்க கையில் அவரோட பேரை பச்சை குத்திட்டு வந்துருக்கிறாங்க. அவங்க அம்மா இதை பார்த்துட்டு பெரிய சண்டையாக இருக்குது வீட்டில். அவங்க அப்பாவும் வந்துட்டு அடின்னு அடிச்சிருக்கிறாரு, வந்து எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க, இல்லை நான் கட்டினா பிரசாந்தை தான் கட்டுவேன், இல்லைனா நான் தற்கொலை பண்ணி செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டுருக்குறாங்க. அந்த பக்கம் அவர் ஆல்ரெடி சூசைட் அட்டன் பண்ணிட்டாராங்க பிரசாந்த். அவங்க மாமா அத்தையும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஐயோ நம்ம சின்ன வயசுலேருந்து வளர்த்த பையன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு 2 பேர் வீட்லையுமே ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ சுதாவை பொண்ணு பார்க்கறதுக்காண்டி பிரசாந்தோட வீட்டிலேருந்து எல்லாரும் வந்துட்டு இருக்கிறாங்க. ஆன் தி வேலை இருக்கும்போதே இவங்க வீட்டில் எல்லாத்தையும் கிளம்பிட்டு இருக்கும்போது ஒரு கண்ணாடி சத்தம் கேட்குதுங்க, விழுந்து நொறுங்கி இருக்குது. நடு வீட்டில் ஒரு பெரிய கண்ணாடி கீழே விழுந்து நொறுங்கி இருக்குது. ஐயோ இது ஒரு அபசகுணமாச்சேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லா பெரியவங்களும் கிளப்பி விட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்பம்போது கூட சுதா தான் போயிட்டு, எங்க கண்ணாடின்னு இருந்தால் வீட்டில் உடையத்தான் செய்யும், அதுக்கு என்ன பண்ணுறது, இல்லைம்மா இவ்வளோ நாள் உடையாதது, அவங்க அம்மாவே சொல்லியிருக்கிறாங்க, இவ்வளோ நாள் உடையாதது பொண்ணு பார்க்க வர நேரத்தில் இந்த மாதிரி உடஞ்சா அது பெரிய அபசகுணம், நம்ம ஆனால் நாளைக்கு அவங்கள வர சொல்லலாமா, இதோ பார் ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனையில் நான் எவ்வளோ மெனக்கட்டு இந்த கல்யாணத்துக்கு நான் ஓகே சொல்ல வச்சுருக்கேன்னு எனக்கு தான் தெரியும், நீ உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு இவங்க அந்த க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க, கீழே விழுந்த எல்லா கண்ணாடி இவங்களே க்ளீன் பண்ணிவிட்டு, யார் வாய் தரக்கூடாது அமைதியாக இருங்க, வரப்போகிறவங்க கிட்ட இந்த மாதிரி கண்ணாடி உடஞ்சி அது உடஞ்சின்னு யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லி அரட்டி வச்சிருக்கிறாங்க. 2020 மார்ச் மாதம் பிரசாந்தோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சுதாவோட வீட்டில் வந்து சுதாவை பொண்ணு பார்த்துட்டு நாளும் குறிச்சிடுறாங்க. ஐப்பசி மாதம் கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கலகலப்பாக எல்லாரும் பேசிட்டு நல்லபடியாக தாங்க போயிருக்குது. ஆனால் பொண்ணு பார்த்துட்டு வீட்டுக்கு போன 2வது நாள் சுதா நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட கனவுல அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. சின்ன நாத்தனார் கட்டுறாங்க தாலியை. அதாவது பிரசாந்தோட அவங்க வீட்டு முறைப்படி
பொண்ணுக்கு 2 தாலி கட்டுவாங்களாங்க. பெரிய நாத்தனார் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு தாலி கட்டணும், பிரசாந்த் ஒரு தாலி கட்டணும். சுதாவை பொண்ணு பார்க்க வரும்போது பிரசாந்தோட அக்கா தங்கச்சி 2 பேர் வந்திருக்காங்க. அவருக்கு கூட பிறந்தவங்க யாருமே கிடையாதுங்க, அவங்களோட பெரியப்பா சித்தப்பா பொண்ணுங்க. ஆக்சுவலா இவங்களோட முறைப்படி, பிரசாந்தோட முறைப்படி அவங்க வீட்டில் வாக்கப்பட்டு வர பொண்ணுக்கு 2 தாலி கட்டுவாங்களாங்க. ஒன்று மாப்பிள்ளையோட அக்கா கட்டுவாங்க, இன்னொரு தாலியை தான் மாப்பிள்ளை கட்டுவார். ஆனால் சுதாவோட கனவுல பெரிய நாத்தனாருக்கு பதிலாக சின்ன நாத்தனார் வந்துட்டு தாலி கட்டுற மாதிரி கனவு வந்திருக்குதுங்க. இது ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுட்டு எந்திரிச்சிருக்கிறாங்க. இது தப்பான சகுனம். இவங்க என்னைக்கு கனவு கண்டாங்களோ அடுத்த நாள் காலையில அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. பிரசாந்தோட அக்கா அவங்களோட மாப்பிள்ளை ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் கால். இவங்க கனவுல கண்டது இவங்களோட சின்ன நாத்தனார் தான் தாலி எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ பெரிய நாத்தனார் விதவை ஆயிட்டாங்கன்னா தான் அவங்களால தாலி எடுத்து கொடுக்க முடியாது. அப்போ இவங்க கனவுல ஆல்ரெடி காட்டிடுச்சா? இவங்க கனவுல காட்டினது அடுத்த நாள் காலையில் தான் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இவங்களுக்கு கால் வருது 10 மணிக்கு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலைங்க. இந்த விஷயத்த இவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, வாயை வச்சுக்கிட்டு சும்மாரு, ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு வான்னு சொல்லிட்டு இவங்களை கூப்பிட்டுட்டு அந்த கேத வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. இவங்களை வந்து பொண்ணு பார்த்துட்டு போய் 2வது நாளே அவங்க வீட்டில் ஒரு கேத வீடு, அதாவது இறந்த வீட்டுக்கு போய் இவங்க உட்காந்துருக்கும் போது இவங்களை எல்லாருமே ஒரு மாதிரி வச்சக்கண்ணு வாங்காமல் ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துருக்குறாங்க. இவளை போய் என்னைக்கு நம்ம பொண்ணு பார்த்துட்டு வந்தோமோ, பரிசம் போட்டு வந்தோமோ, இவளை வந்து என்னைக்கு நம்ம கல்யாணம் இந்த டேட் தான் ஐப்பசியில் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோமோ, அடுத்த 2 நாள்லேயே இந்த மாதிரி ஒரு அபசகுனம் நடக்குது. எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான் அது. எங்கிட்டோ ஏதோ ஒரு இடத்துல எதனா நடந்துச்சுன்னா கூட அந்த பொண்ணை காரணம் காட்டுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் நடந்திருக்குதுங்க. இப்போ டெத்து விழுந்தனால இவங்களோட கல்யாணத்தை போஸ்ட்போன் பண்ணிடுறாங்க. இவங்க குறித்த நாளில் இல்லாமல் ஒரு 2 மாதம் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுடுறாங்க. 2 மாதமும் போகுது. இவங்களோட கல்யாண வேலையை மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கல்யாணத்துக்கு தேவையான வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. பத்திரிக்கை அடிக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டு இருக்க தருணத்தில் 2வது தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஹஸ்பண்டும் இறந்துடுறாரு. ஸோ மறுபடியும் இவங்களோட கல்யாணம் நின்று போச்சுங்க. கேத வீட்டில் வச்சு மறுபடியும் அந்த டெத்து வீட்டுக்கு போன இடத்துல இவங்கள எல்லாருமே ஒரு மாதிரி இப்போ நேராகவே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ முதுகுக்கு பின்னாடி பேசுனவங்க எல்லாருமே இப்போ நேரடியாகவே பேசுகிறாங்க. இவளை என்னைக்கு நீங்கள் பார்த்தீங்களா அன்னையிலேருந்தே ஒரே இதாக நடந்துக்கிட்டு இருக்கு, இலவா விழுகுது வீட்டில், இவ ராசி இல்லாதவ அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பெரிய சண்டையே வந்துருக்குது அந்த கேத வீட்டில் வச்சு. நவம்பர் 2021 இந்த கல்யாணத்தை மறுபடியும் போஸ்ட்போன் பண்ணுறாங்க. இப்படியே கொஞ்சம் மாதம் போகுது. மறுபடியும் கல்யாண பேச்சு ஆரம்பிக்க போகும்போது சுதாவோட அம்மா இவங்களோட கல்யாணத்துக்காக சீட்டு போட்டு வச்சுருந்துருக்குறாங்க. அந்த சீட்டு கம்பெனி ஏமாத்திட்டு போயிட்டான், ஊரை விட்டு ஓட்டானான். பெரிய இஷ்யூ ஆச்சான் அந்த டைமில். ஸோ இவங்களால கல்யாணத்துக்கு பணம் திரட்ட முடியல. அவங்க அப்பா கிட்ட கேட்டால் அவரும் இல்லைன்னு சொல்லி கைவிரிக்கிறாரு. பிரசாந்த் கிட்ட சுதாவே பேசி இவங்களே மறுபடியும் போஸ்ட்பான் பண்ணுறாங்க இவங்களோட கல்யாணத்தை. 2 மாதம் டைம் கேட்டு ஜனவரி 2022 கல்யாணத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கு இடைப்பட்ட நாளில் சுதா வந்து சிதம்பரத்தில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. படித்து முடிச்சு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த லீவு நாளில் தான் வந்து கடலூருக்கு வருவாங்களாம். அப்படி ஒரு நாள் இவங்க வீட்டுக்கு வந்தப்போ இவங்களுக்கு ஒரு கால் வருதுங்க. சுதாவோட மாமா ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப சீரியஸாக இருக்கிறாரு, ஒரு 8 பார்த்துட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஃபோன் வருது. ஸோ சிவகாமியும் சுதாவும் கிளம்பி போய் அவங்க மாமாவை பார்க்க போகும்போது யாராச்சும் 2 பேர் தான் உள்ள அலோடு. அவங்களோட வீட்டுக்காரங்களாம் வெளியே தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஐசியூவில் போய் பார்த்துட்டு இந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மாமா காலையில் இறந்துருவாருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏம்மா என்னம்மா பேசுகிற, வெளியே கெட்ட என்னம்மா ஆகுறது, அவரே பாவம் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு மாதிரி கிடக்குறாரு, மாமா முதல்லன்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி கூட்டு வந்துருக்குறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அடுத்த நாள் காலையில் ஒரு 10 மணிக்கு சுதாவோட அம்மாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஐசியூவில் சீரியஸாக இருந்தார் இல்லையா, அவர் இறந்துட்டார். இப்போ சுதா வீட்டு சைட்லேயே எதிர்ப்பு வர ஆரம்பிச்சிருச்சுங்க இவங்களோட கல்யாணத்துக்கு. ஏமா உன் பொண்ணோட கல்யாணம் என்னைக்கு பேச்ச ஆரம்பிச்சிச்சோ, என்னைக்கு நாங்கள் அந்த பரிசம் போடுற வீட்டுக்கு வந்து உட்கார்ந்தோமோ அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் ஏகப்பட்ட சாவு விழுகுது. அவங்க வீட்டாளுங்க சைடும் விழுகுது, நம்ம வீட்டாளுங்க சைடும் விழுகுது. இது வேணாம், இந்த கல்யாணத்தை இதோட நிப்பாட்டிடுங்க, இந்த கல்யாண பேச்சை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சுதாவோட சொந்தக்காரங்க எல்லாருமே சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ சுதாக்கு ஒரு மாதிரி சுருக்குனாகி, ஏங்க யார் யாரோ இறந்து போனால் அதுக்கு நாங்கள் என்னங்க பண்ணுறது, எங்களோட கல்யாணம் தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, ஒருவேளை எங்களோட கல்யாண பேச்சு எடுக்காமே இந்த மாதிரி சாவு விழுந்துச்சுன்னா அப்போ எங்கே போவீங்க நீங்களாம், இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லாதீங்கிற மாதிரி இவங்க சமாளிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்படியே போஸ்ட்பான் பண்ணி அந்த கல்யாணத்தை 2023 ஏப்ரலில் இவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த என்கேஜ்மெண்ட் அன்னைக்குமே இவங்களுக்கு 1008 தடங்கள் வந்துருக்குதுங்க, ஏகப்பட்ட தடங்களாம். விடிய காலையில் நல்ல நேரத்தில் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க கோயிலில் வச்சு. ஸோ அந்த மாதிரி அவங்க ஏரியாவில் இருக்கிற கோயிலில் புக் பண்ணியிருக்கிறாங்க ஆல்ரெடி காலையில். ஆனால்
அந்த கோயிலுக்கு பக்கத்திலே இருக்கிற வீட்டில் ஒரு சாவு விழுந்திருக்குது. பக்கத்திலேயே இந்த மாதிரி சாவு விழுந்துச்சுன்னா கோயிலை மூடிடுறது வழக்கம் இல்லையா? அதனால இவங்க குறிச்ச நேரத்தில் இவங்களால அந்த கோயிலுக்குள்ள போக முடியல. இப்போ கோயில் நிர்வாகம் கோயிலை மூட போகும்போது இவங்க சுதா வீட்டு ஆளுங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சுதாவே போய் கேட்டிருக்காங்க, ஐயா இதனோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம், ரொம்ப நாளாக தடங்களில் போயிட்டு இருந்த கல்யாணம் இன்னைக்கு தான் இந்த அளவுக்கு வந்து நின்றுருக்குது, இன்னைக்கு இது ஒரு தடங்களாக ஆரம்பிச்சிச்சுன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துட்டு இருக்கிறாங்க, என் பொண்ணோட வாழ்க்கையே இதாயிருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே கேட்டிருக்கிறாங்க. கோயில் நிர்வாகம் அதுக்கு ஒத்துழைச்சு ஸோ சாமியோட கருவறையை மட்டும் மூடிட்டு இவங்க எல்லாரையும் கோயிலுக்குள்ள அனுமதிச்சு உட்கார வச்சிருக்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆயிருக்குது, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிருக்குது. இன்னுமே மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்கள்லேருந்து ஒருத்தர் கூட வரல. என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டா மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்க வந்த வேன் பிரேக் டவுன் ஆகி பைபாஸ்லேயே நிற்கிறாங்க எல்லாம். ஸோ அது எல்லாத்தையும் மீறி அவங்க அந்த பிரேக் டவுன் ஆன வண்டியை சரி பண்ணிவிட்டு இவங்க இங்கே வர்றதுக்கே டைம் ஆயிடுது. இவங்க குறித்த நேரத்தில் இவங்களால நிச்சயதார்த்தம் பண்ண முடியல. மத்தியானம் 1 மணி ஆயிடுச்சாங்க. இருந்தாலும் ஓகே, இவ்வளோ தடங்கள் வந்தாலும் நம்ம வந்துட்டோம், நம்ம 2 பேரும் எப்படியா நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த தட்டு மாற்றுவாங்க தெரியுமா? தட்டு மாற்றும் போது கால் தவறி அவங்க கை மேலே இடித்து அந்த தட்டு மொத்தமும் கீழே விழுந்து அதில் வச்சிருந்த சில பொருட்கள்லாம் கீழே விழுந்து உடையுது கோயிலுக்குள்ளே வச்சு. இப்போ அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற கூட்டம் பொண்ணு வீட்டு சைடாக இருக்கட்டும் மாப்பிள்ளை வீட்டு சைடாக இருக்கட்டும் ஒரு மாதிரி கசன்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கூட்டம் கூட்டமாக யார் பேசாமல் இருப்பாங்க? இவ்வளோ தடங்கள் வந்துச்சுன்னா அதே மாதிரி தான் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ பிரசாந்தும் சுதாவும் ஒரு முடிவுக்கு வராங்க, இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி இவங்களுக்குள்ளே கண்ணு காட்டிக்கிட்டு அவங்க அப்பா அம்மாவை மட்டும் அந்த மாமா அத்தையை மட்டும் அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு. இப்போ இவங்க அம்மா அப்பாவை காம்ப்ரமைஸ் பண்ணி டக்குன்னு வேமா இதை மாற்றிருக்கிறாங்க, தட்டு மாற்றிட்டு இந்த நாளில் இந்த நேரத்தில் வந்து குறிச்சிட்டோம். நிச்சயதார்த்தத்தை ஒரு மாதிரி பதட்டமாக முடிச்சிருக்கிறாங்க. ஒரு வேளை நிச்சயதார்த்தமும் முடிஞ்சு, கல்யாணமும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா முடிஞ்சிருது. கல்யாணமும் ஏகப்பட்ட தடங்கல்களுக்கு நடுவில் தான் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறமா சென்னைக்கு சுதா வந்து அவங்க பிரசாந்த் கூட தனி கொடுத்தன வராங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறமா இவங்க 2 பேருமே சென்னைக்கு வர்றதுக்குள்ளேயே ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேருக்கும் நடக்கிற இந்த கல்யாணத்தில் ஏன் இவ்வளோ தடங்கல்கள் வரணும்? இந்த பொண்ணோட வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளோ அமானுஷ்யங்கள் நடக்கணும்? இவங்க வீட்லேயும் சரி அந்த மாப்பிள்ளை வீட்டு சைடும் சரி ஏன் இவ்வளோ இழப்பு வரணும்? ஏன் இவ்வளோ மரணங்கள் வரணும்? இவங்கள அப்படி என்ன தான் தொடருது? இவங்க வாழ்க்கையில் என்ன தான் நடக்குது? இதுக்கப்புறம் என்ன தான் நடக்க போகுது? சென்னைக்கு போனதுக்கப்புறமா மட்டும் இவங்க அப்படியே இருந்தாங்களா? இவங்களோட வாழ்க்கை இதுக்கப்புறம் சுமூகமாக இருக்குமா? கல்யாணத்துக்கு அப்புறமா என்ன நடந்திருக்கும்? அவங்க உயிருக்கே கூட ஆபத்து வந்திருக்கலாம். என்னதான் நடந்திருக்கும் இதுக்கப்புறமா? இதே ஆர்வத்தோட நீங்கள் வெயிட் பண்ணுங்க. அடுத்த பார்ட் 2 வருது. அந்த பார்ட் 2ல் இதோட கண்டினியூட்டியை நம்ம தொடரலாம். இதுக்கு அடுத்த வீடியோவே இந்த வீடியோவோட பார்ட் 2 தான். ஏன்னா இதுவே பெரிய வீடியோ. அது மட்டும் இல்லாமல் அவங்களுமே இது வரைக்கும் தான் அனுப்பியிருக்கிறாங்க. ஒரு சில விஷயங்கள் அனுப்பியிருக்கிறாங்க. பட் இன்னுமே நிறையா இருக்குதுண்ணா, நான் கொஞ்சம் டைம் எடுத்து தான் அனுப்ப முடியும்னு சொன்ன காரணத்தினால நான் அதை பார்ட் 2வாக போடுறேன். அது வரைக்கும் இவங்களோட வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கும், இவங்க எதனால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, எதனால் இவங்க வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் நடக்குது, ஏன் இவங்க கல்யாணத்தில் இவ்வளோ தடங்கள், இதுக்கப்புறமும் இவங்களோட வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுங்கிறது எதனா உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. பார்ட் 2ல் மீட் பண்ணுற வரைக்கும் பாய். கடலூரை சேர்ந்த சுதா அப்படிங்கிற பொண்ணு அவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு அமானுஷ்யமான ஒரு சம்பவங்களை பற்றி என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பெரிய கண்ணாடி கீழே விழுந்து சில்லுன்னு உடையுதுங்க. சீ